கோயம்புத்தூர்லேருந்து குவைட்டுக்கு இந்த புறா பறந்து வந்திருக்கு. ஆமாம், ஊரிலிருந்து நெக்ஸஸ் வந்திருக்கு. யுவல் நோவா ஹராரி அவர்களுடைய நெக்ஸஸ், மேன்மைக்குரிய நாகலக்ஷ்மி சண்முகம் அவர்களுடைய மொழிபெயர்ப்பில். நாகலக்ஷ்மி சண்முகம் அவர்களுடைய 100வது மொழிபெயர்ப்பு நூல் இது. அதற்காக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் அவர்களுக்கு. அவர்கள் சேவை அளப்பரியது. இதிலிருந்து ஓரிரு வரிகள் பார்ப்போம். டிஎன்ஏ மூலக்கூறுகளில் இருந்து தொலைதூர விண்மீன் மண்டலங்கள் வரை அனைத்தை பற்றியும் எக்கச்சக்கமான தகவல்களை நாம் சேகரித்துள்ள போதிலும் நாம் யார், நாம் எவற்றிற்கு ஆசைப்பட வேண்டும், ஒரு நல்ல வாழ்க்கை என்றால் என்ன, அதை நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பன போன்ற ஆழமான கேள்விகளுக்கான ஒரு பதிலை அந்த தகவல்கள் நமக்கு கொடுத்தது போல தெரியவில்லை. கைவசம் மலையளவு தகவல்கள் இருந்து கூட நம்முடைய பண்டைய மூதாதையர் கட்டுக்கதைகளுக்கும் மாயைகளுக்கும் எந்த அளவு பலியானார்களோ அதே அளவு நாமும் பலியாகி கொண்டிருக்கின்றோம். ஆரம்பமே அசத்தலாக இருக்குது. கையில் ஒரு புத்தகம் கிடைக்கும்போது ஒரு 6 வயசு சிறுமியை உணர முடியுது. அம்புலி மாமா, பாலமித்ரா, கோகுலம் கதிர் அதையெல்லாம் தொடும்போது கிடைச்ச அதே ஒரு உணர்வுக்குள்ளே போக முடியுது. இளமையில் கல் மட்டும் கிடையாது, இளமையாக இருக்கணும்னாலே கற்றல் மட்டும்தான் ஒரே வழி. அடைந்து கிடப்பவர்கள் மட்டுமே அறிவார்கள் புத்தகங்கள் எத்தனை முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் காலம் முழுவதும் எனக்கு பிடித்த புத்தகங்கள் கிடைக்குமானால் அடைந்து கிடப்பதற்கு நான் மகிழ்ச்சியோடு தயார் அப்படிங்கிறது தான் என்னுடைய தரப்பு. இந்த வெளிச்சம் வந்து கொண்டிருக்கின்ற ஜன்னல்களில் சில புறாக்கள் அமர்ந்திருக்கின்றன. அவை என் கையில் இருக்கும் இந்த அட்டைப்பட புத்தக புறாவை வினோதமாக பார்க்கின்றன. கொத்தி தின்ன ஏதாவது தருவேன் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த புத்தகம் எத்தனை உயரங்களுக்கு என்னை எடுத்து சென்று பறக்கப் போகிறது, இந்த புத்தக புறா என்னை ஏந்தி கொண்டு பறக்கப் போகிறது என்பதை அவர்கள் அறியப் போவதில்லை.